அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஜெனரல் இங்கிலீஷோட நியூ சிலபஸ அகைன் நம்ம ஒரு டைம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன் அகைன்னு சொல்றேன் அப்டின்னா, இது லாஸ்ட் இயரே வந்த சிலபஸ் தான். ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோல நம்ம பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதுல தேவையான எல்லா டாபிக்கான பிடிஎஃப்பா இருக்கட்டும், சோர்ஸா இருக்கட்டும், புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இல்ல ப்ரோஸ் அண்ட் போயமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 150 வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல. ஸோ அது அது நமக்கு தெரியும். ஓகேவா? பட் இந்த டைம் ஏன் எடுத்து திரும்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம் அப்டின்னா, லாஸ்ட் இயர் வந்து புது சிலபஸ் நம்மகிட்ட எந்த விதமான சோர்ஸுமே இல்ல. எப்படின்னா, எப்படி கொஸ்டின் கேட்பாங்க? என்ன மாரி டெப்த் ஆஃப் நாலேட்ஜ்ல கேட்பாங்க? எந்த அளவுக்கு டஃப்பா இருக்கும்? அப்படின்னு நம்ம ஒரு கெஸ்ஸிங்லயே படிச்சுட்டு போனோம். ஆனா இந்த டைம் வந்து என்ன அப்படின்னா, நம்மகிட்ட ஒரு சோர்ஸ் இருக்கு. 2025 ஓட குரூப் 2 கொஸ்டின் பேப்பர் நம்மகிட்ட இருக்கு. ஸோ அத வச்சு கம்பேரிசன் பண்ணி நம்ம இந்த வருஷத்தோட எக்ஸாம நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஓகேங்களா? பட் அதுக்கு முன்னாடி ஓவராலா டிஎன்பிஎஸ்சி நடக்கிற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எத்தன பேர் டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்கீங்கன்னு தெரியல. பட் ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 4 ஓட பிரச்சனைகளா இருக்கட்டும், குரூப் 2 ஓட பிரச்சனைகளா இருக்கட்டும், இந்த நெறைய சென்டர்ஸ்ல வந்த ப்ராப்ளமா இருக்கட்டும், இது எல்லாமே ஒண்ணொண்ணுமே படிக்கிற ஸ்டூடண்ட்ஸோட மனநிலைமைய தான் பாதிக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாமே ஒரு பக்கட்டு இருக்கட்டும். ஸோ இந்த வருஷம் எத்தன பேர் இத வந்து முழு மூச்சா ட்ரை பண்ணி, ஓகே இத நம்ம கிராக் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறீங்கன்னு தெரியல. பட் நெனைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ சப்போர்ட்டா இருக்கும். லாஸ்ட் டைம் நம்ம வீடியோஸ்ல நெறைய விஷயம் நான் நடத்தும்போதே கெஸ் பண்ணி சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல இப்படி கேட்கலாம். இந்த இடத்துல இந்த கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு நெறைய விஷயம் சொல்லியிருந்தேன். அது அது நெறைய கொஸ்டின்ஸ் அப்படியே அதே மாரி அந்த நம்ம எதிர்பார்த்த டஃப்னஸ் ரேஞ்சுக்கே வந்துருச்சு. நான் வந்து எக்ஸ்ட்ரீம்ல இந்த அளவுக்கு டஃப்பா கேட்கணும்னு நெனச்சா இத கேட்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன். பட் ஆனா அதையே அவைங்க கேட்டிருந்தாய்ங்க. ஸோ அப்ப வந்து கொஸ்டின்ஸ் வந்து டஃப்பா தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம போன வருஷம் கொஸ்டின் பேப்பர்ல நமக்கு உணர்த்தியாச்சு. ஸோ இப்ப இந்த டைம் வந்து அ எப்படி இங்கிலீஷ் அப்ரோச் பண்றது அப்படிங்கிறத தான் ஒரு சின்ன டிஸ்கஸ் பண்றோம். நேரா சிலபஸ்குள்ள போயிரலாம். ஸோ கிராமர் பார்ட் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதான். கிராமர் பார்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும். பார்ட் ஆஃப் ஸ்பீச், கண்கார்ட்னா என்ன? டென்ஸ்னா என்ன? ஆக்டிவ்னா என்ன? பாசிவ்னா என்ன? இந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் நம்ம அப்படியே இது இவ்ளோ பெருசா இருக்கிறத பார்த்து நம்ம பயப்பட தேவையில்ல. இதுவரைக்கும் தான் ஒரு டாபிக். எனக்கு தெரிஞ்சு வேற வேற டாபிக். இந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் வந்துட்டு ஸ்டேட்மென்ட், இன்டராகேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி இந்த 4 லைன் எல்லாமே ஒரே டாபிக் தான். அத அவங்க இன்டெப்த்தா டிஃபைன் பண்ணி குடுத்துருக்கானுங்க. அதனால நமக்கு பெருசா தெரியுது. ஸ்டேட்மென்ட் டூ இன்டராகேட்டிவ், இம்பேரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி, டிரான்ஸ்ஃபர்மேஷன் இத ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸ்க்கு மாத்துறது. இது எல்லாமே கிட்டத்தட்ட இங்க பாருங்க. இங்க வரைக்குமே ஒரே டாபிக் தான். இந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்ன்னு ஒண்ணு பார்த்துட்டோம் அப்டின்னா, இது ஃபுல்லுத்தையுமே கவர் ஆயிரும் அதுல. அதுல ஒவ்வொன்னா இதுலருந்து இதுல மாத்துறது எப்படி அப்படிங்கிறத அவங்க டிஃபைன் பண்ணி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வெர்ப்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்குள்ளே மெயின் வெர்ப், ஆக்ஸிலரி வெர்ப், ரெகுலர் வெர்ப், இர்ரெகுலர் வெர்ப் இது எல்லாமே வந்துரும். ஸோ இதுவும் ஒரே ஒரு டாபிக் தான். அடுத்து இன்ஃபினிட் ஜெரண்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது ஒரே டாபிக் தான். கொஸ்டின் டாக் நமக்கு தெரியும். சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் தெரியும். டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் கடைசியா சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளக்ஸ். அடுத்த ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸஸ், டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிசன், பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். ஓகே. இப்ப புதுசா அதாவது லாஸ்ட் இயர்ல சேர்த்த டாபிக் என்னன்னா, டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிசன், பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் அது கூட ஆல்ரெடி இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். சரியா தெரியல. பட் கம்ப்ளீட்டா புதுசா இருந்தது டைரக்ட் டூ இன்டைரக்டும், இன்டைரக்ட் டூ டைரக்டும் தான். அதுக்கப்புறம் சின்டெசிஸ் ஆஃப் சென்டென்ஸ், பங்க்சுவேஷன் இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம கிராமர் பார்ட்ல ஆல்ரெடி பார்த்தது தான். சரிங்களா? ஸோ கிராமர் பார்ட்ட பொறுத்தவரைக்கும் 25 கேள்வி கிராமர் பார்ட்லருந்து வரும். பட் ஆனா, அந்த 25 கேள்வியும் அப்ரோச் பண்ற விதம் இருக்கு இல்லையா? அது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா லாஸ்ட் டைம் காட்டியிருந்தானுங்க. என்னன்னா, கிராமர்லருந்து கேள்வி கேட்காம, கிராமர படிக்கிறதுக்கு ஒரு தியரி கன்டென்ட் இருக்கும்ல, இல்லையா? இப்ப பார்ட் ஆஃப் ஸ்பீச்னா, நவுனு, வெர்பு, அட்ஜெக்டிவ், அட்வெர்ப் எல்லாமே அதுக்குள்ள வரும். பட் அட்ஜெக்டிவ்க்கு ஒரு டெஃபினிஷனு, அட்வெர்ப்க்கு ஒரு டெஃபினிஷனு, நவுன்னா அது எப்படி இருக்கணுங்கிற அந்த டெஃபினிஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதுலருந்து ரிலேட்டடா ஒரு சில கேள்விகள். அந்த மாரி தியரிட்டிக்கலா கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அப்ப நம்ம கிராமர்னா, கிராமர மட்டும் அவனுங்க கேட்பானுங்கன்னு கிடையாது. கிராமருக்குரிய டெஃபினிஷனையும் அவங்க கேட்கலாம். ஸோ அப்போ ஒவ்வொன்னுக்கும் நம்ம என்ன செய்யணும்? டெஃபினிஷனையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்பதான் நம்மளால ஃபுல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்த வொக்காபுலரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, 15 கேள்வி அதுல வருது. சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், ஹோமோனிம்ஸ், ஹோமோஃபோன்ஸ், கொலோகேஷன்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஃப்ரேசல் வெர்ப்ஸ், ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸ், கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், ஓகே சிங்குலர், ப்ளூரல், ஓகே எல்லாமே இருக்கட்டும். இதுல ஒரே ஒரு இந்த கொலோகேஷன் அப்படிங்கிற டாபிக் புதுசா இருக்கும். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ங்கலாம் ஏற்கனவே இருந்ததுதான். ஃப்ரேசல் வெர்ப்ங்கிறதும் ஏற்கனவே இருந்ததுதான். சிங்குலர் பொருள் இருந்ததுதான். இது எல்லாமே இருக்கிறதுதான். இதுல இருந்து 15 கேள்வி. ஸோ இதுல பெருசா அவங்களால டஃப்னஸ்ஸ காட்ட முடியல லாஸ்ட் டைம்.
ஏன்னா கிராமர்ல வந்து டஃப்னஸா காட்டணுங்கிறதுக்கான தியரி கிராமருக்குள்ள இருக்க அந்த தியரி பார்ட்லேருந்து கொஸ்டின் வந்துருந்துச்சு. ஒரு சில கேள்விகள். ஆனா இங்க வொக்காபுலரில எனக்கு தெரிஞ்சு டஃப்பான ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, சினோனிம்ஸும், ஆன்டோனிம்ஸும் மட்டும் தான். ஏன்னா சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ்ங்கிறது ஒரு பொதுவான தலைப்பு. மீனிங்கு, ஆப்போசிட் மீனிங் அவ்வளோதான். இதுதான் அதோட மீனிங். ஸோ இதுக்குள்ள நான் இந்த லெசன்லேருந்து கேட்பேன், அந்த லெசன்லேருந்து கேட்பேன்னு எந்த டெஃபினேஷனும் இங்க குடுக்கல. அப்ப சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ் வந்து நமக்கு எப்படி வரும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. மீதி எல்லாமே ஒரு ஒரு வகையில கவர் பண்ணிடலாம். பிரிட்டிஷ் இங்கிலீஷா இருக்கட்டும், அமெரிக்கன் இங்கிலீஷா இருக்கட்டும். லாஸ்ட் டைம் இவங்க கேட்ட பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ்லாம் எந்த புக்ல இருக்குன்னே தெரியல. 6 டூ 12த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு அ ஒரு 150 வேர்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா இவங்க கேட்டிருக்க வேர்ட்லாம் புக்ல எந்த இடத்துலயுமே இல்ல. அப்ப இந்த மாரி ஏரியாவுலலாம் நம்ம சிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ்ல இந்த ஏரியா ரொம்ப ப்ராடா படிக்கணும். எப்படின்னா, ம் சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ, சிலபஸ்ல குடுத்துருக்க லெசன் எல்லாத்தையும் படிச்சிரணும். அதுக்கப்புறம் சிலபஸ்ல இல்லாத லெசன் இருக்கும் இல்லையா? அதையும் கண்டிப்பா படிக்கணும். நம்ம நல்ல நேரம் சிலபஸ்ல உள்ளது வந்துருச்சு அப்படின்னா, சோ மச் பெட்டர். அப்படி இல்ல அப்படின்னா கஷ்டம் தான். ஓகேங்களா? அதே மாரி பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ்க்கு இந்த டைம் என்ன பண்ணணும்னா, வேற ஏதாவது அவுட் சோர்ஸ் புக்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஏன்னா, அவிங்க புக்குக்குள்ளருந்து கேட்டா தானே அவிங்க அதாவது நம்ம புத்திசாலி அப்படின்னு நம்ம நெனச்சுட்டு இருக்க தருணத்துல, ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு அவிங்களும் மனுஷங்க தான். அவிங்களுக்கும் தெரியும். அவிங்களுக்கும் படிப்பு இருக்கு, அறிவு இருக்கு, எல்லா நாலேட்ஜ் இருக்கு. நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறத அவங்களால கெஸ் பண்ண முடியும். அப்ப ஸ்கூல் புக்லேருந்து கேட்டா அவிங்க கண்டிப்பா எல்லாருமே எழுதிருவாங்க அப்படிங்கிற மனப்பான்மை அவங்க எல்லாத்துக்குள்ளயுமே இருக்கும். அப்ப எக்ஸாம டஃப் ஆக்கணும்னா, அப்ப ஸ்கூல் புக்லேருந்து கொஞ்சம் அவுட் சோர்ஸ் போணும். அப்பதான் எக்ஸாம் நம்ம டஃப்பா குடுக்க முடியும். அப்படிங்கிற மனப்பான்மையில அவுட் சோர்ஸ்க்கு கண்டிப்பா போகலாம். ஸோ நம்ம கண்டிப்பா அவுட் சோர்ஸ்க்கு போயே ஆகணும். சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ்லாம் அவுட் சோர்ஸ்க்கு போ முடியாது. ஏன்னா, எப்படி வந்து அதெல்லாம் ஒரு எல்லையற்ற இது சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ்லாம். அதுக்கு நம்ம அவுட் சோர்ஸ் போ முடியாது. ஆனா பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ்ல ஓரளவு அவுட் சோர்ஸ்ல கவர் பண்ணிறலாம் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேவா? அடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அது கூட எல்லாமே பார்த்துரலாம். அடுத்து ரைட்டிங் ஸ்கில். இதுதான் ஒரு எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். என்னன்னா, இந்த லெட்டர் ரைட்டிங்ல வந்து லெட்டர் ரைட்டிங் நம்ம வீடியோ போட்டிருப்போம். டைப்ஸ் ஆஃப் லெட்டர் எல்லாமே போட்டிருப்போம். பட் அதுல வந்து நான் ஒரு ஒரு ஆர்டர ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா, ஃப்ரம் டூ இங்க இருக்கணும், சப்ஜெக்ட் இங்க இருக்கணும், அடுத்த ஃபெய்த்ஃபுல் இங்கன இருக்கணும், இந்த பொசிஷன்ல தான் இருக்கணும் அப்படின்னு நடத்தியிருந்தேன். அப்ப நடத்தும்போது நான் சொல்லியிருந்தேன். ஒரு வேள டஃப்பா கேட்கணும்னு நெனச்சா, அந்த ஆர்டர் அலைன்மென்ட்ட கேட்க வாய்ப்பு இருக்கு. அதையும் பார்த்து வச்சுக்கோன்னு கேட்டிருந்தேன். அதே மாரி குரூப் 2ல கேட்டிருந்தானுங்க. ஸோ அப்ப டஃப்னஸ் லெவல் எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னு பார்த்துக்கங்க. அப்ப லெட்டர் ரைட்டிங்ல டைப்ஸ் ஆஃப் லெட்டரு இது எல்லாமே ரொம்ப தெளிவா பார்க்கணும். இன்ச் பை இன்ச் பார்க்கணும். எப்படின்னா, இப்ப டேட் ரைட் சைட்ல வருமா? லெஃப்ட் சைட்ல வருமா? சப்ஜெக்ட்ங்கிறது மேல வருமா? கீழ வருமா? இந்த மாரி நெறைய நுணுக்கங்கள பார்க்கணும். நம்ம ஃபார்மல், இன்ஃபார்மல்ன்னு டக்குன்னு யார் யாருக்கு ஃபார்மல் லெட்டரு, யார் யாருக்கு இன்ஃபார்மல் லெட்டர்ன்னு நம்ம அப்படி மீன் பண்ணிறக்கூடாது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஜம்பிள்டு சென்டென்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு பொதுவான டாபிக். இத எத வேணாலும் குடுத்து நம்மளோட காமன் சென்ஸ வச்சு எழுதுறது இது. ஓகேங்களா? இதுவும் எங்கேருந்து வேணாலும் கேட்கலாம். ஃபைண்ட் அவுட்டிங் த ரைட் ஆர்டர் ஆஃப் சென்டென்ஸ். இதுவும் நம்மளே எழுதலாம். மேக்கிங் என்குயரீஸ். இதுல இருந்து இப்போ கூட ஒரு கொஸ்டின் பார்த்தேன். ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சு. ஸோ அடுத்து இன்ஃபரன்ஸ், பிளாங்க், சப்ஸ்டிடியூஷன் அது எல்லாமே இருக்கும். இந்த டெக்னிக்கல் டெர்ம்ஸ்ங்கிற ஏரியா வந்து லாஸ்ட் டைமே பெருசா வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் குடுக்கல. ஏன் அப்டின்னா, டெக்னிக்கல் டெர்ம்ஸ் அப்டின்ட்டு இங்கிலீஷ் புக்ல எந்த இடத்துலயுமே குடுக்கல. எனக்கு தெரிஞ்சு குடுக்கல பார்த்த வரைக்கும். நம்ம வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து தான் எடுத்து போட்டு நடத்தியிருந்தோம். டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான வார்த்தைகள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெர்ம்ஸு, ஜெனரல் அண்ட் ஆஃபீஸ் டெர்ம்ஸு, அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸு இது எல்லாமே வந்து ஒரு புக்குக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாரி இருக்கு. ஒருவேள புக்ல வர்ற பாடத்திலயோ, இல்ல புக்ல வர போயம், ப்ரோஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல அந்த டெர்ம்ஸ வந்து கேட்கறாங்களான்னு தெரியல நமக்கு. நம்மளால கரெக்ட்டா அத மட்டும் எந்த இடத்துல வருதுன்னு பாயிண்ட் அவுட் பண்ணவே முடியாதுல்ல. ஒரு டாபிக்கா குடுத்தா புக் பேக்ல குடுத்திருப்பான், இல்ல நோட்ஸ்ல குடுத்திருப்பான், இல்ல ஏதாவது கைட்ல குடுத்திருப்பான். ஸோ இது நமக்கு ஒரு டஃப்பான ஏரியா. இதையும் இன்னொரு தடவ நம்ம இது எப்படி கேட்டிருக்கான்னு நம்ம பழைய கொஸ்டின் பேப்பர்ல பார்த்துருவோம். ஓகே. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இதுவும் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட காமன் சென்ஸ்ல படிக்கிறது தான். ஓகேவா? ஸ்ட்ராங் கொஸ்டின் இது எல்லாமே வீடியோ போட்டிருப்பேன். கொஸ்டின் டைப்பு இதுக்குள்ளருந்து எல்லாமே போட்டிருப்பேன். ஈஸியா தான் இருந்துச்சு வந்ததும். டிரான்ஸ்லேஷனும் அப்படிதான். புக் பேக்லயே டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பா பண்ணிற முடியும். இதுல எனக்கு என்ன கொடுமன்னா, இந்த இடத்துல இவனுங்க இந்த டிரான்ஸ்லேஷன் ஒரு டாபிக் குடுத்துருக்கானுங்கல்ல. இவிங்களுடைய சிந்தனைய பாருங்களேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெனரல் இங்கிலீஷ் நான் ஆல்ரெடி பல வருஷமா ஒரு மனக்குமுறல் என்னன்னா, தமிழ் தெரியாத மக்கள், இங்க தமிழ்நாட்ல தமிழ் எழுதத் தெரியாம, படிக்கத் தெரியாம, பேச மட்டுமே தெரிஞ்ச மக்கள் லட்சக்கணக்குல இருக்காய்ங்க. சிபிஎஸ்இ ஸ்கூலு, கேவி கேந்திர வித்யாலயா,
தமிழ ஒரு சப்ஜெக்ட்டா எடுத்து படிக்காதவங்க, இந்த மாரி பல லட்சம் மக்கள் இருக்காங்க. இல்லையா? அப்ப பல லட்சம் மக்கள் இருக்கும்போது, டக்குனு இவைங்க போட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன? வ தமிழ ஒரு மேண்டரியா கொண்டாந்து, இதுல வந்து மார்க் எடுக்கணும். குவாலிஃபைடு மார்க்காவது எடுக்கணும் அப்டின்னானுங்க. இதுல இப்ப என்ன பிரச்சனன்னா, அப்ப தமிழ் இந்த மாரி மக்களுக்கு என்னங்க நீங்க சொல்றப்போ, உங்களுக்கு தான் குரூப் 2 இருக்கே! அப்டின்னு சொல்லி நம்மள காம்ப்ரமைஸ் பண்ற மாரி பேசினா, அப்புறம் எதுக்கு டிரான்ஸ்லேஷன் கொண்டாந்து வச்சிருக்கானுங்க? இது தமிழ்ல குடுத்தா, அப்ப தமிழ் தெரியாதவன் எப்படி எக்ஸாக்ட்டா எழுத முடியும்? ம். என்ன மனநிலைமையில இருக்காங்கன்னே புரிய மாட்டேங்குது. குரூப் 2 மட்டும் தான் ஒரே ஆப்ஷனு. அதுலயும் 5 மார்க் நீ டிரான்ஸ்லேஷன் வச்சன்னா, தமிழ்ல இங்கிலீஷ்லயும், இங்கிலீஷ தமிழ்லயும் அவன் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவான்? எங்களுக்கு படிக்க தெரியல அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கங்க. என்ன பண்ண முடியும்? அந்த பிரச்சனையெல்லாம் இவன் கண்ணுக்கு தெரியுதா? யோசிக்கிறாய்ங்களான்னு என்னன்னே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது எனக்கு. தமிழே படிக்க தெரியாதுங்க. இங்க ஒரு 10,00,000 பேர் இருக்கான். தமிழ் அவனுக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது. அவன் தமிழன் தான். தமிழ்நாட்டுல தான் அவனோட ஐடென்டிட்டி ஃபுல்லா இருக்கு. அவனுக்கு தமிழ் எழுதவும், படிக்கவும் மட்டும் தெரியாது. திடீர்னு அர்த்த ராத்திரில நைட்டா ஒரு ரூல்ஸ போட்டு, இன்னைக்கு போட்டு நாளையிலருந்து எல்லா எக்ஸாமுக்கும் தமிழ் எழுதணும்னா, அவன் நைட்டா உட்காந்து படிச்சுருவானா? என்னங்க ஒரு ஒரு லாஜிக்கு, ஒரு காமன் சென்ஸு இதெல்லாம் யோசிச்சு தானங்க எக்ஸாம் வைக்கணும். இந்த 5 மார்க் இவனுக்கு கண்டிப்பா வாங்க முடியாது. ம். சிம்பிளா கேட்டா கூட அவனால அந்த மாரி மக்களால எடுக்க எடுக்க முடியாது. அப்ப இது ஒரு பெரிய அநீதி தான. அ இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சவங்க தான் உங்களுக்கு தான் இந்த குரூப் 2 இருக்கே அப்படின்னு சொல்ற. அப்புறம் எதுக்கு நீ திரும்பி தமிழ கொண்டாந்து இதுல திணிக்கிற? என்ன மனநிலைமை? சரி இதுல என்ன கொடுமைன்னா, அ இவிங்கள மாரி ஒரு புத்திசாலிய பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல எனக்கு. என்னன்னா, அ தமிழ் குரூப் 4 இருக்கு இல்லையா? அதுல வந்து குவாலிஃபைடு பேப்பர் அதாவது மினிமம் மார்க் மட்டும் 40% எவ்வளோன்னு தெரியல. 40% எடுக்கணும்னு நெனைக்கிறேன். இதுல என்ன கொடுமைன்னா, இப்ப யுபிஎஸ்சி சிசாட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிசாட்ல 33% எடுக்கணும்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா தெரியல. பட் ஆனா ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் தான் எடுக்கணும். அது எடுத்தா போதும். பட் ஆனா அது வந்து ரிசல்ட்‌டுக்கு கன்சிடர் பண்ணப்பட மாட்டாது. அந்த மார்க். அதுல பாஸ் பண்ணியிருக்காங்களா? ஓகே. அடுத்து நாங்க ஜிஎஸ் பேப்பர பார்ப்போம். இவ்வளவுதான் அதோட குவாலிஃபைடு. ஆனா குரூப் 4ல ஜெனரல் தமிழ வச்சு, அது குவாலிஃபைடுன்னு சொல்லி, அப்புறம் எதுக்கு நீ ரிசல்ட்‌டுக்கு அந்த மார்க் கன்சிடர் பண்ற? ஜெனரல் தமிழ அப்படியே தூக்கி விட்டுட்டு ஜெனரல் ஸ்டடீஸ வச்சு மட்டும் தானே மார்க் போடணும். 40 மார்க் போதுங்க. எப்போ ஒரு விஷயம் குவாலிஃபைடு மார்க்ன்னு வரும் அப்டின்னா, இத எல்லாத்தாலயும் செய்ய முடியாது. பட் ஆனா, இத செய்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாலேட்ஜாவது தேவைங்க. அட்லீஸ்ட் இவ்வளவாவது நாலேட்ஜ் இருக்கணும். அப்பதான் இது சர்வை ஆகும் அப்டின்னா ஓகே. இவ்வளவாவது எடுக்கணும் அப்டின்னு சொல்ற. அப்புறம் அந்த மார்க்ல அதிகமா எடுக்கிறவனையும் நீ கன்சிடர் பண்ற. அப்புறம் எதுக்கு நீ இவ்வளவாவது எடுக்கணும்னு எதுக்கு சொல்லணும்? யுபிஎஸ்சிலலாம் பாருங்க, சிசெட்ன்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. 2வது பேப்பர் எழுதுறாங்க. அ அதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 33% மார்க் எடுத்துட்டா ஓகே. குவாலிஃபைடு. அந்த மார்க் ஆனா நீ 33க்கு பதிலா நீ எத்தன பெர்சன்டேஜ் எடுத்தாலும் அது மார்க்குக்கு ஸ்கோர் ஆகாது. அந்த மாரி வச்சு நடத்துறாங்க. இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு தெரியுதா? என்னன்னே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இங்க கொண்டாந்து டிரான்ஸ்லேஷன் வச்சிருக்கானுங்க. ரைட்டு. இத வந்து தமிழ் மீடியம் அதாவது தமிழ ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்டா எடுத்து படிச்சவங்களால இத எழுத முடியும். கண்டிப்பா. ரொம்ப ஈஸியா தாங்க போன வருஷமும் கேட்டிருக்கானுங்க. ஈஸி தான். பட் ஆனா அத பண்ணாதவங்க தானங்க பிரச்சனை. தமிழ படிக்காம வர்றவன தானே பிரச்சனை. அதுதானே நம்ம பார்க்கணும். இப்ப 100 பேர் இருக்காய்ங்க அப்டின்னா, ஒரு 99 பேத்துக்கு அதுல தமிழ் தெரியும். தமிழ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் எடுத்து அந்த ஒரு நபர் தமிழ பார்த்ததே கிடையாது. நான் படிச்சதே கிடையாதுன்னா, அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல நின்னு மட்டும் தாங்க யோசிக்கணுமே. அதுதாங்க சமத்துவம் எல்லாமே. இல்ல நாங்க மெஜாரிட்டியா இருக்கோம். 99 பேர் இருக்கோம். அதனால 99 பேருக்கு மட்டும் இது அப்ளிகபிள் மாரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன போட்டா, அந்த ஒருத்தன் என்ன பண்ணுவான்? அவன் ஒருத்தன் தானங்க. அவன் பாஸ் பண்ணா என்ன, படிச்சா என்ன, அவனுக்கு வேலை கிடைச்சா என்ன அப்டின்னு நெனைக்க முடியுமா? ஜெனரல் தமிழுக்கு லாஸ்ட் வருஷம் பயங்கர அநீதி நடந்துச்சு. ஜெனரல் இங்கிலீஷ்க்கெல்லாம் வருஷம் வருஷம் அநீதி நடந்துட்டு இருக்கு. ஆனா இத பேசுறதுக்கு ஆள் கிடையாது. பேசுறதுக்கு எந்த இன்ஸ்டிடியூட்டும் முன் வரல. சில இன்ஸ்டிடியூட் ஆனா பேசுனாங்க. பட் ஆனா அந்த அளவுக்கு மத்த இன்ஸ்டிடியூட்க்கு முன் வரல. ஏன் அப்டின்னா, எண்ணிக்கை கம்மி. பிளஸ் வந்து எதுக்கு நல்ல ஒரு நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அதிகமா இருக்காங்களோ, அத பத்தி பேசினா மட்டும் போதுமா? ஜெனரல் இங்கிலீஷ்க்குலாம் நைட்டா சிலபஸ மாத்துனானுங்க எக்ஸாமுக்கு முன்னாடி. எப்பேர்ப்பட்ட கொடும தெரியுங்களா அதெல்லாம்? அந்த 3 மாசத்துல வந்து படிக்க ஆரம்பிச்சு, அதெல்லாம் இப்ப நெனச்சாலும் வயிறு எரியுது. சரி ரைட் ஓகே.
அடுத்த லிட்ரேச்சரி ஒர்க்கு 15 கேள்வி. இது போயம் எல்லாமே இது புக்குக்குள்ள தான் இருக்கு. போயம் ஃபுல்லாவும் புக்ல தான் இருக்கு. ப்ளஸ் வந்து ப்ரோஸும் ஃபுல்லா புக்ல தான் இருக்கு. ஸோ இது கவர் பண்ணிறலாம், நம்ம படிச்சிடலாம். இதுக்கு இவங்க சிலபஸ் ஃபார் யூனிட் 7 இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக். அவங்களே போட்டாய்ங்க எஸ்எஸ்எல்சின்ட்டு. ஓகே. இது மட்டும் தான் எஸ்எஸ்எல்சி 7 யூனிட் 7 மட்டும் தான் எஸ்எஸ்எல்சி. மீதி எல்லாமே அப் டு 12க்கு மேலேயும் நான் போவேன் அப்படிங்கிற மீனிங் தான். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ இந்த டைம் நம்ம படிக்க வேண்டியது ஓகே இருக்கட்டும். டஃப்பாவே இருக்கட்டும். பட் ஆனா அத கிராக் பண்ணியே ஆகணும். ஜெனரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்க, ஜெனரல் இங்கிலீஷ்ல நல்லா ஸ்கோர் பண்ணி, ஜெனரல் ஸ்டடீஸ்ல ஒரு 70 ஒரு 60 to 70% எடுத்தா கூட நீங்க குரூப் 2 மெயின்ஸ்க்கு போயிரலாம். ஓகேங்களா? அதுக்கு முழுமையான சப்போர்ட் என்னால முடிஞ்ச அளவுக்கான சப்போர்ட்ட நான் கண்டிப்பா குடுப்பேன். எல்லா சோர்ஸையும் மெட்டீரியல குடுப்பேன். எல்லாமே குடுத்துருக்கேன். பட் இந்த டைம் போன டைம் வச்ச கொஸ்டின் பேப்பரோட கம்பேர் பண்ணி நம்ம படிக்கணும். அவனோட டஃப்னஸ் எங்க இருக்கு? எந்தெந்த இடத்துலலாம் கேள்வி வந்திருக்கு? அப்படிங்கிற எல்லாத்தையும் கம்பேரிசன் பண்ணி படிக்கணும். அதுக்கு தான் இந்த வீடியோவே. சரிங்களா? இந்த ஓவராலா அந்த இப்ப ஜெனரல் இங்கிலீஷ படிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அப்படின்னு நான் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, அதிகபட்சம் போனீங்கன்னா ஒரு 30 நாள் போதுங்க. 30 நாள் போதும். என்ன பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா? அதனால 30 நாள்ல ஜெனரல் இங்கிலீஷ படிச்சுட்டு, ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு மோர் அண்ட் மோர் கான்சன்ட்ரேஷன் குடுத்துட்டே இருங்க. ஓகேவா? ஓகே. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.